என்னது அத்தை? இவனுக்கு எப்ப எக்ஸாம்? அத்தை எக்ஸாமா? என்ன அம்மா இவா சிரிக்கிறிய ஒரே வருஷம்? என்னம்மா பார்வதி என்ன ஆயிடுச்சு இப்படி குலுங்கி குலுங்கி சிரிச்சுன்னுக்குற? அம்மா எங்க அத்தைய எக்ஸாம் சொல்லு. அண்ணி ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. எக்ஸாம் என்னக்குது இதுல? பெரிய நீங்க தான் வெள்ளக்கார படிப்பு படிச்சிட்டீங்களா? எங்களெல்லாம் படிக்க வைக்கலன்னு தானே இவ்வளவு கேவலமா நின்னு சிரிச்சுன்னுக்குறீங்க. வாய்மண்ணு பாங்க அம்மா பண்ண வந்துக்கிறீங்க ஆட்டுக்குன்னு. ஆமா நான் ஆட்டின்னு தான் வந்தேன். பார்வதி எக்ஸாம் ஒன்று போட்டு வை நான் வரேன். நாசமா போனவனை ஏன் தான் நான் கட்டின்னு வந்தேன்னு தெரியலையே. என்ன இப்படி கோல் கொட்டிக்கிறானே, இவன் நல்லா இருப்பானா? இவன் நாசமா போவன் இவன். ஐயோ நான் பூ வாங்குற டைம்ல உன்னை யாரு பின்னு தள்ளிந்து ஏன்டி இப்படி படுத்துன்னு கிடக்குற? எனக்கு 3 முடிச்சு போட்டானா விளங்காத பையன்தாக்கா என்ன அடிச்சு வெளியே தள்ளி என் துணியெல்லாம் தூக்கி போட்டா. புருஷனா? என் புருஷனா எனக்கு உயிருக்கா. அவர் இல்லாத உலகத்துல நான் வாழவே மாட்டேன்க்கா. என் உயிரே அவர் மேல வச்சிருக்கேன்க்கா. நாங்க 2 பேரும் ஒரு உடல் 2 உயிருக்கா. என்ன வேடிக்கை பார்த்துக்கிறேன் நான் தூக்கு. மழை வேற அடிச்சுக்குது, வெயில் வேற அடிச்சுக்குது. காக்கா குருவிக்கு கல்யாணம், நீயும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது கல்யாணமா? கல்யாணாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்க்கா. ஆமாவா? புருஷன் பொண்டாட்டிக்கு ஆவும் கோழி சண்டை, நடுவுல போய் போடக்கூடாது கொண்டை. இப்ப ஒடிய போது உன் மண்டை. என்னத்த சொல்லுங்க. எல்லாரையும் கூட்டணும், எல்லாருக்கும் குங்குமஞ்சா கொடுக்கணும். அத்தை அவங்க வீட்டுல எல்லாரும் பூஜை பண்ணிருக்காங்க. அத்தை என்னையும் வந்து கூப்பிட்டு தான் போனாங்க. அவங்க வரது கொஞ்சம் லேட் ஆகும் அத்தை. இப்போ உங்க அம்மாவை கூட்டணும். அப்போ அதுக்குள்ளயும் அத்தை பூஜைக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப வருஷம் ஆகுது அத்தை. இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க அத்தை. எல்லாம் நீயே சொல்லின்னு கதப்பா கூட்டினா அப்போ உங்க அம்மாவை. என்ன நீ வா உட்காரு. குங்குமஞ்சாத்துக்கு இன்னைக்கு வரலட்சுமி பூஜை. இன்னைக்கு ஐயோ வேணாம் அண்ணி, அதெல்லாம் நான் வச்சுக்க கூடாது. யார் சொல்லிந்து வச்சுக்க கூடாதுன்னு? வாய்மண்டா உட்காரு. அண்ணி எந்த நல்ல விஷயத்துக்கும் நான் போறதுல அண்ணி. ஏன்னா உங்களுக்கு தெரியல புருஷன் இல்லைன்னு. சுமங்கலி பூஜைக்கு, தாலி பிரிச்சு கவுக்குறது, சீமந்தம், இதுக்கெல்லாம் நான் போறதுல அண்ணி. ஏன் நீ என்ன கூப்பிடுறீங்க? யார் என்ன சொல்றாங்களோ அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. உன் புள்ளிங்களுக்கு இது உன் புள்ளிங்களுக்கோசரம் நீ குங்குமஞ்சா வச்சுதான் ஆகணும். பாரு நான் சொல்றேன், இவங்க அது பேசுறாங்க இது பேசுறாங்க, நீங்க பண்ணாதீங்க. புருஷன் இல்லாதவங்களை தான் கூப்பிட்டு நீங்க நிக்க வச்சு குங்குமஞ்சா கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சலுகை எல்லாமே பண்ணும். புருஷன் இருக்கிறவங்கள கூட பின்னால தூக்கி போடுங்க. நம்மளுக்கு கொடுத்து இந்த கடவுள் அந்த குங்குமஞ்சா தான். புருஷன் இருக்கணும், புருஷன் இல்லைனால இதெல்லாம் நம்மளா தெரிய சாங்கியம் தான் இது. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு சந்தோஷம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல இருந்து நீங்க எல்லாமே மாத்தணும். மாத்தி அவங்க தான் நல்லா கலக்கலன்னு இருக்கணும். எல்லார் வீட்லயும் அவங்க தான் முன்ன காலை எடுத்து வைக்கணும். இது மட்டும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா பொண்ணா பொருந்துங்க, எல்லாருமே தவறுங்க தான். யாரும் தவற மாட்டாங்கன்னு இல்லை. இந்த வருஷத்துல இருந்து நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க சுமங்கலி பூஜை பண்ணுங்க. நீங்க நல்லா தீக்குல சுமங்கலியா இருக்குவீங்க. உக்கார் வா, உக்கார் பார்வதி. எல்லாருக்கும் ஆப்பி வரலட்சுமி பூஜை. எல்லாரும் நல்ல மாதிரியா சந்தோஷமா. ஏன் அந்த பெயிண்ட் அங்கங்க விட்டு விட்டு அடிச்சுக்கிற? கொஞ்சம் கிளீனா அடியா. எனக்கு தெரியும் சுமாரு. இந்த நல்லா தெரியுது. படே அங்க மேல வையே. மௌ சாப்பாடு போடுமா. ஏன் ஒருத்தன் சாப்பாடு போடணும் ஏமா கத்தினுக்குற? டேய் உனக்கு கண்ணுக்கு இந்த தெரிதா இல்லையா? காலில இருந்து இங்க பெயிண்ட் அடிச்சுருமே. சாப்பிட்டியா சாப்பிடலன்னு எங்களை ஒரு வார்த்தை கேட்கல. வந்தவனே சோற போடுன்ற. அந்த ஆளுக்கே சோற குடுக்கலன்னு மூஞ்ச தூக்கி வச்சுருக்கிறாரு. நீ உன் பொண்டாட்டி புள்ளைய எங்கேயோ போயிட்டீங்க. அவ பார்த்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நீ பார்த்தா ஆட்டுக்கு நீ இப்ப வந்துன்னுக்கிற. போடா இங்க இருந்து. சும்மா கோங்கு வந்துட போகுது. இதுனா அவ்வளவு பெரிய வேலையா இப்படி அடிக்கிறதுக்கு? என் வேலை பத்தி தப்பா சொல்லிருங்கிற. நீ சும்மா இரியா. ஏய் என்னடா நீ வந்து தொட்டு பாருங்க. உனக்கு அப்பதான் தெரியாதோட வேலை பத்தி என்னன்னு. என்ன பெயிண்ட் வேலை நான் அவளுக்கு எவ்வளவு நினைச்சா? அவங்க ஜூலால இறங்க. டேய் மணி 12 ஆயிடுச்சு. பட்டாசு ஏதோ, கேக் ஏதோ, மெயின் மோளக்காரி ஏதோ. பாஸ் பர்த்டே குஷியா பண்ணிடுத்துட்டா. டேய் வண்டி எடுத்து சென்டர்ல போறா. டேய் கேக் எடுத்து வேடா. டேய் எல்லாம் ஆயிடுச்சுக்கா. டேய் எரும மாட்டு மேல மழை பெஞ்சமே நிக்காதடா. பட்டாசு எடுத்து கொடுத்தா தான் பாஸ் வெளியே வருவாரு. டேய் பட்டாஸ் போய் வீடா மேல. டேய் மோளக்காரங்களா? பை மோளக்காரங்க சாப்பாடு காசு கேட்டீங்கறானுங்க பை. டேய் அவங்கள வரவே அவங்களுக்கு என்ன கதை எல்லாம் தர வைக்கிறேன். இப்போ ஃபோன் பண்ணீங்களா? நானே பேசுறேன். யாராவது போன் அச்சுனே கத்துடே. ஹலோ ஹலோ எங்க பாய்க்கிறீங்க? டைம் ஆயிடுது, சீக்கிரம் வாங்க பாய். நோ இருனா நோ வர. நைட் 12 மணிக்கு கூப்பிட்டு நான் வந்து சாப்பாடு காசு குத்தியா இல்லையா நீ? வரேன்னா நோ. வாங்க வாங்க. ஹலோ பண்றாங்க. நம்ம எல்லாம் டான்ஸ் ஆடுறதுலயாமா? வா. டேய் பட்டாசு பத்தவடா. டேய் அப்பதான் எல்லாம் வெளிய வருவாரு. ஐ யாரா எங்க வீட்டு மேல பட்டாசு வச்சிருந்தே? டேய் 12 மணி ஆனாலும் உங்களுக்கு தூக்கம் வராதாடா? ஏய்
ஏய் இன்னைக்கு எங்க பாஸோட பர்த்டே. நாங்க வீட்டு மேலேயும் வைப்போம், வீட்டு வாசல்லயும் வைப்போம். உங்கள்கிட்ட பேசிட்டா ஒண்ணு சும்மா கிட்டா ஒண்ணே. ஏய் ஒத்தடி என்ன மோல அடிக்கிற நீ சொல்லு. ஒரு மோல அடிக்க வரத்துல ஒண்ணு இல்ல, கமாய் கொடுக்குறோம் இல்ல, கரெக்டா அடி. கரெக்டா தானே அச்சுங்கிறோம். மோலக்காரனா என்ன சொல்லு, கமாய் குத்தாமா ஃபங்க்ஷனுக்கு வந்தியா வாச்சிட்டு போனோம். அது இல்லாம பந்தா பேச்சலா பேசினேன்னு நினைச்சுக்கோ, மோலகளை எல்லாம் கிழிச்சிட்டு அனுப்பிச்சிருவோம் நாங்க. பை இவ்வளவு பேசுற நீ, இது கொஞ்ச நேரம் கழுத்துல போட்டு நிக்கிறியா? அவ்வளவு வெயிட் இருக்குது இவனுக்கு. அச்சச்சு உனக்கு ஃபுல்லு கை மார்க் விட்டுக்குது பை. இவன் ஷோல்டர் நைட் எல்லாம் அழுகுறான். எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா உங்களுக்கு? ஏய் என்னடா அவ்வளவு பேசின்னுக்குறா? காசு கொடுத்தா அனுப்புடா, அவங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. தம்பி ஹே என்னடி ரொம்ப ரோப் வச்சுன்னுக்கிற? எவ்வளவு காசு குத்துட்டானே இவ்வளவு 2 பேரும் மாத்தி பேசின்னுக்கிறீங்க? பாவ பசங்க காலைல சாயந்தரம் வரைக்கும் சோறு தண்ணி இல்லாத அடிக்கிறானுங்க. வெயிலையும் காத்துலயும் மழையிலயும் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிக்கிறானுங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் மோளக்காரம் வேணும்னு கூப்பிடுறீங்க தானே? அப்புறம் என்னடி அவனுங்களுக்கு மரியாதை கொடுக்காத பேசின்னுக்கிற நீ? அவ்வளவுதான். அப்புறமா ஓ சாரி பண்ணிக்கோக்கா, எங்க பாஸ் வேற வரணும், கேக் வேற கட் பண்ண டைம் ஆச்சுக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா. யாரா அந்த மாதிரி பாஸ் வர சொல்ற? ஓ ராப்ரி அச்சா போடுவாங்க கேஸ். இப்ப வராரு பாருக்கா எங்க எம் பாஸ். பாஸா? ஆமாவா? சாப்டல் அடிக்குவாங்க சாப்பா. யாரா இது ஒன்றடி பாப்பா? நானா நோண்டி இருக்கிறேன் துணியெல்லாம். உன் பொண்டாட்டி நோண்டி இருந்தா கேள்ப்பா. கரண்ட் பில் கட்டுறதுக்கு காசு வச்சிருந்தோமா அது? என்னப்பா அவ்வளவு ஜோரா கத்தின்னுக்கிற? வெளியே வரைக்கும் கேக்குது. என்ன நீ என் பொண்ணு பேர் அடிப்படுது? என்ன விஷயம்? நீ நான் வரும்போது அப்படி கத்தினார. உன் பொண்ணு தான் கல்ல ஜர்க்கின்ல எல்லாம் இருக்கிறதெல்லாம் நோண்டி நின்ச்சு. அதுக்கு தான் சொன்னேன். பின்னாடி இப்படி சொல்லின்னுக்குறாங்க, எதாவது செக் பண்றியாண்ணா? மா என்கிட்ட தான் இருந்துக்குது. ஆத்தியா அண்ணே, என் பொண்ணுக்குலாம் அந்த மாதிரி புத்தி எல்லாம் நான் கத்து கொடுக்கல. சின்ன வயசுல இருந்து கல்யாணம் கட்டி குத்துன்னு நல்ல புத்தி தான் கத்து குத்துனுக்குறேன். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரும் ஏமாத்த கூடாது. என்ன நினைச்சுன்னு பேசினுக்கிறீங்க நீங்க? இந்த வீட்டுல அவ திருடுவாளா? அவ வீடு இது. என்ன நினைச்சுன்னு பேசினுக்கிறீங்க? என்ன வாயில அதை பூச்சி நான் பேசிடுவீங்களா அம்மாவும் புள்ளியும்? பாத்தேடா உன்னால என்ன கேள்வி என்ன கேக்குறாவோ? நீ ஒழுங்கா இருந்தீன்னா எனக்கு ஏன்டா இந்த பேச்செல்லாம் கிடைக்கும்? சாரி கேட்டு போடா. சாரி மாமியார. உன் சாரிய வேணா, உன் பூரியா வேணா, என் பொண்ணை வச்சு நல்லா காப்பாத்தினா போதும். அக்கா எங்க அக்கா பொண்ணுக்கு உன் பையனை கேட்டு வந்துக்கிறேன்க்கா. என்னது பையனா? என் வீட்டுல ஒரே பையன் தானே இருக்கிறான். சின்ன அவன் ஸ்கூல் போறானே. ஐயா நான் சின்ன பையன் இல்லையா, மீச தட்டிலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வையா. ஆமாவா? மெலிசா ஆறதுக்கு சாப்பிடுவாங்க சுக்கா ரொட்டி. உனக்கு கரெக்டா போட தெரியுமாடா ஜெட்டி? இது ஒண்ணு வருது பாரு. வந்தோடனே அம்மா பார்வதி வேற வேலையே இல்ல. சம்பந்தி ஒண்ணு ஒரு வாக்குப்பட்டுக்குது. பார்வதி பார்வதி என்ன நீ பூ பிசினஸா? பார்வா என்னம்மா பார்வதின்னு கத்துற? ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேங்கிறேன். நீங்க வாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? 12 மணி இருக்கும். டப்பான்னு சவுண்ட், ஒரே சவுண்ட் வீட்டு வாசல்ல. அது என்னன்னே தெரியலடி. எப்பமா நடந்துச்சு? மத்தியானம் 12 மணி இருக்கும்டி. 12 மணியா? நீ வாங்கின பாரு கடங்காரன் வந்து ஊட்ட தட்டி நின்றான். அங்க நீ இல்லன்னு என் வீட்டுக்கு தான் வந்து கேக்குறான். அந்த மாதிரி கறிச்சோறு துண்ணு என்ன அவசியம்? ஏன் முன்ன பின்ன உன் பொண்ணுக்கு எதனா வாங்கி போட்டு வச்சுக்கிறியா? என் வீட்டை வந்து தட்டின்னுக்கிறான். அண்ணே இருக்கிறது ஒரு லைஃப், நல்லா கறி சோறு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். கோலி அடி கடைக்காரங்க எல்லாம். என்னது கோலி அடியா? ஏண்டி அவன் உனக்கு கடன் கொடுத்து செத்துன்னா நீ உயிரோட சுத்தி இருக்கணுமா? நல்லா அடக்கமாக்குது பாரு இதெல்லாம். பார்வதி அம்மா எதுக்கு அதுக்கு இதுக்கு நந்தன் கிடக்குற? உன் பொண்ணு அந்த கூண்டுக்குள்ள புடிச்சு அத கையிலே புடிச்சுக்கின்னு சுத்து. என்னடா நீ வந்து தொட்டு பாருங்க, உனக்கு அப்பதான் தெரியாதோட வேலை பத்தி என்னன்னு. என்ன பாயிண்ட் வேலை நான் அவளுக்கு எவ்வளவு நினைச்சா? அவங்க ஜூலால இறங்கும்போது என் கண்ணீர் வரண்டா எனக்கு. அவ்வளவு தூரம் போய் சைக்கிள் மெர்ச்சின்னு போயிட்டு ஜூலால இறங்கி கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் காப்பாத்தி வச்சுக்கிறாரு. அந்த வேலை கூட உங்களை கத்துக்க வைக்காத, உங்களை படிக்க வச்சு ஆளாய்க்கிறாரு. அவரை பார்த்து என்னடா அவ்வளவு கேவலமா பேசி நிக்கிற? இந்த வேலையா நிக்கிறேன் பாயிண்ட் அச்சு படுறா தெரியும் ஏறுறா அது மேல. உனக்கு அப்பதான் நான் நடுங்கும் காலெல்லாம். இன்னொரு தப்பா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத பாயிண்ட் அடிக்கிறவங்களை பத்தி. ஐயா எப்பா எங்க மாமியார் அப்பயே சொல்லிச்சு வா பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்க வந்தோம் பாரு நானு. என்னது பிரியாணி கவாபா? ஐயோ கம்மச்சாண்டி மருந்து குடிச்சிட்டீங்களா? ஐயோ ஆயா கம்மச்சாண்டி மருந்து குடிச்சிட்டாங்க, சீக்கிரம் ஓடி வாங்க.
போய் நான் குடிச்சது இருமல் மருந்துக்கா. ஆமாவா பிரியாணில இருக்கோ டேஸ்ட் பண்ணிட்டேடா எங்க டைம் வேஸ்ட். வீரவேல் முருகனுக்கு ரோகரா. எங்கக்கா எனக்கு வேல் குத்தலையா? ஆமாவா கார பொங்கல்ல போடுவாங்க மெழுகு, அங்க குத்திட்டம் பாரு அழுகு.